வணக்கம் உறுப்பினர்களே. கடந்த காணொளியில் விசாரணை அலுவலருடைய நடவடிக்கைகள் பற்றி ஆரம்ப நிலையை பார்த்தோம். விசாரணை என்பது கண்டிப்பாக செய்ய வேண்டும். அது மேண்டேட்டரி. விசாரணை என்பது குற்ற நிகழ்வு பற்றியதே அன்றி அந்த நபருக்கு எதிரானது அல்ல. அதே போலவே விசாரணை அலுவலருடைய கடமை என்பது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு சரியா தவறா என்று சொல்லுவதை தவிர குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டும் என்ற கட்டாயம் அவசியம் கிடையாது என்பதையும் நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, அனைத்து நிகழ்வுகளும் குற்றம் சாட்டப்பட்ட நபரின் முன்பாகவே நடத்தப்பட வேண்டும். அது சாட்சிகளாக இருந்தாலும் சரி, ஆவணங்களை சரிபார்ப்பதாக இருந்தாலும் சரி. இவற்றையெல்லாம் நாம் கடந்த காணொளியில் பார்த்தோம். இப்போது இந்த காணொளியில் குற்ற நடவடிக்கைகள் என்ன, எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம். முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, குற்றம் சாட்டப்பட்ட பணியாளர் முன்பாக குற்றக்குறிப்பாணையில் உள்ள குற்றச்சாட்டினை படித்து காண்பிக்க வேண்டும். அவர் ஏதாவது விளக்கம் கேட்டால் அதற்கான விளக்கத்தையும் நாம் அளிக்க வேண்டும். விசாரணை அலுவலர் தெளிவுபடுத்திய பிறகு அவர் எந்தெந்த குற்றச்சாட்டுக்களையெல்லாம் ஒப்புக்கொள்கிறார், எவற்றையெல்லாம் மறுக்கிறார் என்பதை பதிவு செய்து கொள்ள வேண்டும். அவற்றை தனித்தனியே நீங்கள் கையொப்பம் பெற்றுக்கொள்ளலாம். அவர் மறுக்கின்ற குற்றச்சாட்டுகளை மட்டும் விசாரணையில் விசாரிக்கப்படும். ஆனால் தற்காப்பு விளக்கத்தில், டிஃபென்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ஏற்றுக்கொண்ட குற்றச்சாட்டை கூட விசாரணையின் போது அவர் மறுப்பதற்கு வாய்ப்பு உண்டு, அவருக்கு உரிமையும் உண்டு. குற்றச்சாட்டு குறிப்பாணையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆவணங்கள் அனைத்தையும் அவர் பார்வையிட்டு விட்டார் என்பதனையும் நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் விசாரணை அலுவலர் ஆனவர் குற்றம் சாட்டப்பட்டவரிடமிருந்து தற்காப்பு விளக்கத்தை கோருவதற்கு அதிகாரம் இல்லை. ஆனால் ஆவணங்களை கூடுதலாக குற்றம் சாட்டப்பட்டவர் விசாரணை அலுவலரிடம் கேட்பாரேயானால் அவை ஆய்வு செய்யப்பட்டு அவற்றின் தேவையின் அடிப்படையில் அளிக்கப்பட வேண்டும். அவ்வாறு அளிக்காத பட்சத்தில் விசாரணை அலுவலர் நிராகரிப்பாரேயானால் அதற்கான காரணங்களை நாம் தெரிவிக்க வேண்டும். சரி, இப்போது என்னென்ன நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று பார்த்துவிட்டோம். அடுத்தது, சாட்சிகளை எப்படி விசாரிக்க வேண்டும். முதலில் குற்றம் சாட்டப்பட்டவரை விசாரிக்கக்கூடாது. துறை வழி சாட்சிகளை முதலில் விசாரிக்க வேண்டும். சாட்சிகளை எந்த நேரத்தில், எந்த இடத்தில், எந்த நாளில் வரச் சொல்லி ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்பதை ஒரு நோட்டீஸ் மூலமாக அவர்களுக்கு அனுப்ப வேண்டும். ஆனால் சாட்சிகளை கண்டிப்பாக ஆஜராகுவதற்கு கட்டாயப்படுத்திட அதிகாரம் இல்லை. ஈவன் குற்றம் சாட்டப்பட்டவர் கூட, எனி கம்ப்ளைனண்ட் மே பி ஆப்சண்ட், அவர் வராமல் கூட போகலாம், அல்லது நான் வரவில்லை, நான் விலகிக் கொள்கிறேன் என்று கூட எழுதி கொடுக்க முடியும். அதற்கான உதாரணத்தையும் நான் சொல்கிறேன். அதை போலவே தற்காப்பு சாட்சியாக குற்றம் சாட்டப்பட்டவர் கொடுத்துள்ள சாட்சிகளையும் விசாரணை அலுவலர் உரிய காரணங்களை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்து நிராகரிக்க முடியும். அவ்வாறு உரிய காரணங்களை பதிவு செய்யாமல் நிராகரிப்பாரேயானால் அந்த விசாரணை செல்லத்தக்கது ஆகிவிடும். துறைவழி சாட்சிகளை குற்றக்கார குறிப்பாணையில் அனெக்சர்
4, அதாவது பட்டியல் 4 குறிப்பிடப்பட்டுள்ள வரிசையின் அடிப்படையில் PWD1, PWD2, PWD3 என்று முதலில் விசாரிக்க வேண்டும். இவர்கள் அனைவருமே குற்றம் சாட்டப்பட்டவர் முன்பாக மட்டுமே விசாரிக்கப்பட வேண்டும். தனியாக விசாரணை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது செல்லத்தகாதது ஆகிவிடும். ஒவ்வொரு சாட்சியும் என்ன விளக்கத்தை பதிவு செய்கிறாரோ, டிப்போசிஷன்ஸ், அதனை அப்படியே தட்டச்சு செய்து அவரிடம் கையொப்பம் பெற வேண்டும். அதை போலவே குற்றம் சாட்டப்பட்டவரிடமும் அதில் என் முன்னால் விசாரிக்கப்பட்டது என்று கையொப்பம் பெறப்பட வேண்டும். அவ்வாறு பெறப்பட்ட பிறகு குறுக்கு விசாரணைக்கு அனுமதிக்க வேண்டும். நீங்கள் குறுக்கு விசாரணைக்கு அனுமதிக்கவில்லை என்றால் அப்போதும் அந்த விசாரணையானது பழுதுபட்டு செல்லத்தகாதது ஆகிவிடும். சாட்சிகளின் வாக்குமூலத்தை அப்படியே பதிவு செய்து தட்டச்சு செய்து வாக்குமூலம் கொடுத்தவருடைய கையொப்பம், குற்றம் சாட்டப்பட்டவர் என் முன்னால் பதிவு செய்யப்பட்டது என்று கையொப்பம், விசாரணை அலுவலருடைய கையொப்பம் ஆகியவை பதிவு செய்யப்பட்டு அதன் நகல் ஒன்று குற்றம் சாட்டப்பட்டவருக்கு கொடுக்கப்பட்டு கையொப்பம் பெற வேண்டும். அவ்வாறு நகல் கொடுக்கப்படவில்லை என்றால் அந்தந்த நாளில் சாட்சி கையொப்பமிட்டு விசாரணை அலுவலர் கையொப்பமிட்டு அளிக்கப்படவில்லை என்றால் அந்த விசாரணை பழுதுபட்டது ஆகிவிடும். ஒருவேளை சாட்சி கையொப்பமிடவில்லை என்றால் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர் கையொப்பமிட மறுத்துவிட்டால் விசாரணை அலுவலர் அதனை காரணத்துடன் பதிவு செய்ய வேண்டும். சாட்சிகள் வாக்குமூலம் கொடுத்து பதிவு செய்யப்பட்ட பிறகு அதில் ஏதாவது மாற்றம் செய்திட வேண்டுமெனில் அடித்தல் திருத்தம் செய்யாமல் அதன் கீழேயே திருத்தத்தை தட்டச்சு செய்து அல்லது எழுதி பதிவு செய்யலாம். ஆனால் அதிலும் குற்றம் சாட்டப்பட்டவருடைய கையொப்பம் பெறப்பட வேண்டும். அதில் பதிவு செய்யப்பட்டு குற்றச்சாட்டு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஒரு நகல் அளிக்கப்பட்ட பின்பு ஒவ்வொரு நாளின் முடிவிலும் அன்றைய தினம் நடைபெற்ற விசாரணையின் பதிவினை நகல் எடுத்து குற்றம் சாட்டப்பட்டவருக்கு கொடுக்கப்பட்ட பிறகு அவருடைய நாலேஜ் இல்லாமல் மாற்றம் செய்ய முடியாது. குறிப்பாக பெருவாரியான விசாரணை அலுவலர்கள் இதனை செய்வது கிடையாது. ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர் கேட்டாலும் கூட இல்லை இதெல்லாம் தர முடியாது, இதெல்லாம் கான்ஃபிடென்ஷியல், இது நேரடியாக ஒழுங்கு நடவடிக்கை அலுவலருக்கு போய்விடும், பிறகு அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லிவிடுவார்கள். காரணம், விசாரணை அலுவலருக்கு விசாரணை எப்படி நடத்துவது என்று தெரியாது. அந்த நடைமுறை பயிற்சி என்பது அவர்களுக்கு இல்லை. அதை போலவே விசாரணை நடைபெறும்போது குற்றம் சாட்டப்பட்டவர் அவருக்கு எதிராக அளிக்கும் சாட்சியத்தை கேலி செய்வதோ கொடுமைப்படுத்துவதோ தகாத வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதோ கூடாது. ஆவணங்களை அளிப்பவர் சாட்சியாக இல்லாது இருப்பினும் தேவைப்பட்டால் அந்த ஆவணத்தை விசாரணை அலுவலர் ஏற்கலாம். ஆனால் அது என்ன ஆவணம் என்பது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு கண்டிப்பாக அளிக்கப்பட வேண்டும். அதை போலவே இவர்கள் மேலே கூறியவாறு குறுக்கு விசாரணை செய்த பிறகு தற்காப்புக்காக சாட்சியாக குற்றம் சாட்டப்பட்டவர் கொடுத்திருப்பார் இல்லவா, அவர்களையும் விசாரிக்க வேண்டும். அவர்களை விசாரிக்கும் போது டிஃபென்ஸ் விட்னஸ் 1, டிஃபென்ஸ் விட்னஸ் 2 என்று குறிப்பிடப்பட வேண்டும்.
சாட்சிகளின் குறுக்கு விசாரணையின் போது பெறப்படும் தகவல்களை தெளிவுபடுத்திட விசாரணை அலுவலர் மறு விசாரணை சாட்சிகளை கூப்பிட்டு செய்யலாம். புதிய தகவல்கள் ஏதேனும் இருப்பின் விசாரணை அலுவலர் அனுமதியுடன் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்ய குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் அனுமதி அளிக்க வேண்டும். அதைப்போலவே குற்றச்சாட்டு குறிப்பான இணைப்பு 3 குறிப்பிடப்பட்டுள்ள ஆவணங்களை துறையினுடைய ஆவண சாட்சியங்களாகவும் குற்றம் சாட்டப்பட்டவர் அளிக்கின்ற ஆவணங்களை தற்காப்பு சாட்சி ஆவணங்களாகவும் டிஃபென்ஸ் எக்ஸிபிட்ஸ் என குறிப்பிட்டு பதிவு செய்ய வேண்டும். ஆவண சாட்சியங்களை நாம் மறுத்துவிடக்கூடாது. விசாரணை அலுவலர் ஆவண சாட்சியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை எக்ஸிபிட் என்று பதிவு செய்து கொண்டு அவருடைய ரிப்போர்ட்டில் அதை ஏற்காததை பற்றி அவர் விவாதிக்கலாம். ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர் அளிக்கக்கூடிய ஆவண சாட்சியங்களை மறுத்திடக்கூடாது. அவற்றை ஏன் கருத்தில் கொள்ள வேண்டாம் என்பதை அவர் தன்னுடைய விசாரணை அறிக்கையில் தெளிவுபடுத்திடலாம், பதிவு செய்யலாம். இவை அனைத்துமே குற்றம் சாட்டப்பட்டவருடைய முன்னிலையில்தான் செய்ய வேண்டும். சரி, இறுதியாக கம்ப்ளீஷன் ஆஃப் என்கொயரி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாரணை நடவடிக்கைகள் முற்றுப்பெற்றவுடன் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு 3 கேள்விகள் கேட்பாங்க. ஒன்று, அதெல்லாம் ஸ்டாச்சுட்டரி கொஸ்டின்ஸ். ஒன்று, உங்களுக்கு போதிய வாய்ப்பு அளிக்கப்பட்டதா? ஆமாம், அளிக்கப்பட்டது. விசாரணைக்கு போகிற எல்லாருமே அதை ஆமான்னு போட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிகாரியை பார்த்து பயப்படுவாங்க. அவருக்கு ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின் அதனையும் பதிவு செய்ய வேண்டும். அதன் பின்னர் அவர் புகார் ஏதும் கூறினால் அதனையும் விசாரித்திட வேண்டும். அதற்கான காரணங்களையும் பதிவு செய்திட வேண்டும். இதனை விசாரணை அலுவலர் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக விசாரணை அலுவலர் திடீரென்று மாற்றம் செய்யப்பட்டால் அதன் நிலைப்பாடு என்ன என்பதனை நாம் பார்க்க வேண்டும். உதாரணமாக, விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்கும்போதே விசாரணை அலுவலர் வேறு ஒரு இடத்திற்கு பதவியின் மூலமாக போகலாம், அல்லது மாற்றம் செய்திடலாம், அல்லது ஓய்வு பெற்றுவிடலாம். இது போன்ற நிகழ்வுகளில் புதிதாக நியமிக்கப்படக்கூடிய விசாரணை அலுவலர் முன்றைய விசாரணை அலுவலர் விட்ட இடத்தில் இருந்து விசாரணையை அவர் தொடர வேண்டும். அவ்வாறு இல்லாமல் விசாரணையே நடைபெறவில்லை என்று இருந்தால் அப்போது விசாரணையை புதிய விசாரணை அலுவலர் புதிதாக ஆரம்பிப்பார். விசாரணையின் போது புதிதாக நியமிக்கப்பட்ட விசாரணை அலுவலர் ஏற்கனவே விசாரிக்கப்பட்டுவிட்ட சாட்சிகளை தேவைப்பட்டால் புதிய விசாரணை அலுவலர் மீண்டும் விசாரணை அல்லது குறுக்கு விசாரணை செய்யலாம். சில நேரங்களில் குற்ற அலுவலர் இல்லாத விசாரணையும் நடைபெறும். உதாரணத்திற்கு, குற்றம் சாட்டப்பட்ட அலுவலர் விசாரணைக்கே வரவில்லை, அல்லது ஸ்பெஷல் ரீசன்ஸ், அதாவது விசாரணையை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை, சுனாமி வந்துருச்சு அல்லது கோவிட் வந்துருச்சு, இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் விசாரணையை ஒருதலை பட்சமாக இறுதி செய்திட முடியும். அதன் அடிப்படையில் இறுதி ஆணை வழங்கிட முடியும். ஆனால் இந்த ஸ்பெஷல் ரீசன்ஸ் இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டவரை விசாரிக்காமல் நீங்கள் இறுதி செய்ய இயலாது. ஒருவேளை அவர் வேண்டுமென்றே வரவில்லை என்றால் நீங்கள் 3 முறை அவருக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். 3வது நோட்டீஸில் அவருக்கு தெளிவுபட நீங்கள் தெரிவிக்க வேண்டும். ஐயா, தங்களுக்கு 2 முறை ஏற்கனவே
வாய்ப்பு அளிக்கப்பட்டும் நீங்கள் வரவில்லை. இந்த முறை 3வது முறையாக இறுதியாக இன்ன நாளில் இன்ன நேரத்தில் இந்த இடத்தில் உங்கள் மீது விசாரணை நடத்தப்படும். அதற்கும் தாங்கள் வரவில்லை என்றால் தங்களுடைய குற்றச்சாட்டுக்கள் மீதான இறுதி அறிக்கை முடிவு செய்யப்படும். எதன் அடிப்படையில்? ஆவணங்களின் அடிப்படையில், கோப்புகளில் உள்ள ஆவணங்கள் அடிப்படையில், சாட்சிகள் அடிப்படையில் அவை இறுதி செய்யப்படும் என்று அவருக்கு நீங்கள் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்காமல் வெறும் ரிமைண்டர் போட்டு விட்டீர்கள் என்றால் அது தவறு. சரி, விசாரணை அலுவலர் கவனத்தோடு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு வாசம் பார்த்தோன்னா, விசாரணைக்கு உட்பட்ட கோப்பினுடைய குற்றத்தின் விரிவான விவரங்களை அவர் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் விசாரணை நாட்களை திட்டமிட்டு சரியாக அனைவருக்கும் அவர் கம்யூனிகேட் பண்ண வேண்டும். அதேபோல் குற்றம் சாட்டப்பட்ட அலுவலர் ஒப்புக்கொண்டுள்ள குற்றச்சாட்டுகளினுடைய பட்டியலை தனியாகவும், குற்றம் சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளில் மறுத்துள்ள குற்றச்சாட்டுகளின் பட்டியலை தனியாகவும், தட் இஸ் அக்செப்டட் சார்ஜஸ், அன்அக்செப்டட் சார்ஜஸ், நாட் அக்செப்டட் சார்ஜஸ், இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக அனுப்பிச்சிக்கணும். அதன் பிறகு அவர் எந்தெந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் மறுத்திருக்கிறாரோ அந்த குற்றச்சாட்டுகளுக்கான ஆவணங்கள், ஆதாரங்கள், சாட்சிகள் இவற்றையெல்லாம் நீங்கள் முதல்ல பட்டியல் போட்டு கையில் வச்சுக்கணும். அப்போ தான் அவற்றை குற்றம் சாட்டப்பட்டவர் பார்வையிடத்துக்கு கேட்டாருன்னா நீங்கள் கொடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். கூடுதல் ஆவணங்கள் ஏதாவது இருக்கணும் அப்படின்னு அவர் கேட்டாருன்னா கூட அதையும் நீங்கள் முடிவு செய்து அவருக்கு கொடுங்க. கொடுக்க முடியாது, இவையெல்லாம் தேவையில்லை என்று சொன்னால் தேவையில்லை என்பதற்கான காரணத்தை விளக்கி பதிவு செய்யுங்கள். இதெல்லாம் அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய, கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம். சரி, விசாரணையில் செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு சொல்லி, பேசிக்கலி நாட் ஃபாலோட் பை தி என்கொயரி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி பார்த்தால், விசாரணை அலுவலர் தன்னுடைய அதிகாரத்தை எவருக்கும் பகிர்ந்து அளிக்கக்கூடாது. நோ டெலிகேஷன் ஆஃப் பவர். விசாரணை அலுவலர் மீது குறைபாடுகள் கூறப்படின் அவர் விசாரணையை தொடரக்கூடாது. அந்த குற்றச்சாட்டினை ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் இறுதி செய்த பின்னரே விசாரணையை தொடர வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டவர் இவர் விசாரணை அலுவலராக இன்ன காரணத்திற்காக தொடரக்கூடாது என்று ஆட்சேபனை தெரிவித்தால் குற்ற ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் கட்டாயமாக அதனை ஆய்வு செய்து ஏற்கவோ மறுக்கவோ காரணங்களோடு பதிவிட்ட பிறகுதான் விசாரணை தொடர வேண்டும். பின்னாளில் அதை அவர் நீதிமன்றத்திலே உரிய காரணங்கள் சாட்சிகளோடு நிரூபித்துவிட்டால் என்டையர் ப்ரொசீடிங்ஸ் வில் கோ. அவ்வளோதான், செட்டிஸ்ஃபைட் ஆகிவிடும். அதேபோல் குற்றம் சாட்டப்பட்டவருடைய சாட்சிகள், டிஃபென்ஸ் விட்னஸ் அதில் குற்றம் சாட்டப்பட்டவர் சில சாட்சிகளை கொடுத்துருப்பார். அந்த சாட்சிகள் வரலை அப்படின்றதுக்காக நீங்கள் போஸ்ட்போன் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. அதே போல் ஆவணங்களின் சாட்சிகளின் தேவையை நியாயப்படுத்திட அவங்கள நீங்கள் கூப்பிடக்கூடாது. டு டிசைட் தி ரெலவன்சி ஆஃப் தி விட்னஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ் யூ நீட் நாட் கால் ஹிம். அதை போலவே கூடுதல் ஆவணங்களை ஒழுங்கு நடவடிக்கை அலுவலரிடம் கோராமல் நேரடியாக ஆவண உரிமை அலுவலரிடம் கேட்கலாம். அந்த ஆவணங்களில் பொதுமக்களின் நலன் கருதி மறுக்கப்படின் அதனை கேள்வி கேட்கக்கூடாது. சாட்சிகளுக்கு விசாரணை அலுவலர் பிரமாணம் செய்தக்கூடாது.
ஓத்து கூட எடுக்கக்கூடாது. அதே போல் சாட்சிகளுக்கு முன் நிகழ்வுகளுக்கான கேள்விகள் கேட்கக்கூடாது. முன் நிகழ்வுகளுக்கான கேள்வின்றது லீடிங் கொஸ்டின்ஸ். லீடிங் கொஸ்டின்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படி இருக்கலாமா, அப்படி இருக்கலாமா அப்படின்னு லீடிங் கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடாது. சாதாரண விஷயங்களுக்கு எல்லாம் விசாரணையை ஒத்திவைத்து நீட்டிப்பு செய்யக்கூடாது. காரணம், விசாரணை அலுவலருக்கான கால அவகாசம் 15 நாட்கள் தான். அரசு ஆணையின்படி P&R டிபார்ட்மெண்ட் கொடுத்துள்ள அறிவுரைகளின்படி கால அவகாசம் 15 நாட்கள் தான். எனவே அவர் சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் விசாரணையை ஒத்தி வைக்கக்கூடாது. அதே போல் விசாரணைக்கான கடிதம் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வழங்கப்பட்டு முறையான ஒப்புகை அக்னாலஜ்மெண்ட் பெறாத நிலையில் விசாரணை நடத்தக்கூடாது. அதே போலவே குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தெரியாமல் அல்லது அவர் இல்லாமல் குற்றச்சாட்டு சம்பந்தமான இடத்தை நேராய்வு செய்து சாட்சிகளை விசாரிப்பதோ அல்லது 3ஆம் நபர்களிடம் இருந்து தகவல்களை சேகரிப்பதோ, கலெக்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் செய்யக்கூடாது. மேலும் விசாரணையின் போது தெரிவிக்கப்படாத தகவல் அல்லது அளிக்கப்படாத ஆவணங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் நீங்கள் எந்த இறுதி முடிவு எடுக்கக்கூடாது. ஏனென்றால் அவற்றை ஆதாரமாக கொள்ளக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது. இவையெல்லாம் விசாரணை அலுவலர் செய்யக்கூடாத விஷயங்கள். இதுவரைக்கும் விசாரணை அலுவலர் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்பதை விரிவாக நாம் பார்த்தோம். அடுத்த காணொளியில் விசாரணை அலுவலர் எப்படி அறிக்கை அளிக்க வேண்டும் என்பதனையும், அந்த அறிக்கை எவ்வாறு ஒழுங்கு நடவடிக்கை அலுவலருக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதையும் பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.